ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஆமென். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அதாவது வாக்குறுதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று உள்ளது. ஆமென் அப்படின்னா அப்படியே ஆகட்டும். அப்படிதான் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்காக நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் வழியாக அவரிடத்தில் ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு நாம் கேட்கும்போது ஆம் என்று அவர் மறுமொழியாய் நமக்கு வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? என் நாமத்தினால நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றுமே என்ன செய்யலை, நீங்கள் கேட்கல. அதனால என்னுடைய பிதாவினிடத்தில் என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பிதா உங்களுக்கு கொடுப்பார். அதனால தான் யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குறுதிகள், அனைத்து வாக்குத்தத்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும்போது ஆம், எஸ், நான் உனக்கு தருவேன், அப்படியே ஆகட்டும், நீ இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டபடியே உனக்கு ஆகட்டும் என்று தேவன் நமக்கு என்ன தருவாராம்? மறுமொழி தருவாராம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் நிறைந்துள்ளது. உண்மைதானா? பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இது ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, பழைய ஏற்பாடு ஒவ்வொரு புத்தகங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கும்? ஏசப்பாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்கும். ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புத்தகங்களிலும் மேசியாவை குறித்த வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம். இவைகள் அனைத்தும் இயேசுவின் வாழ்வில் நிறைவேறியது. அப்படியே ஒரு எழுத்து கூட மாறாமல் என்ன செய்தது? அப்படியே நிறைவேறியது. நீங்கள் சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தால் அதில் அடிக்கடி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தபடியே ஆயிற்று. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை கோட் பண்ணி அது இப்போ ஃபுல்ஃபில் ஆயிட்டு இயேசுவின் வாழ்க்கையில் அது என்ன செய்யுது? நிறைவேறுகிறது. உதாரணமாக அவருடைய கன்னி பிறப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்யப்பட்டது? உரைக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. சகரியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் அவர் கழுத குட்டி மேலே பவனியாய் வருவார் என்பதை என்ன செய்தார்? எழுதினார். மீகா அவர் எங்கே பிறப்பார் என்பதை குறித்து என்ன செய்தார்? யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ அதில் சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து என்ன செய்வார்? புறப்பட்டு வருவார். இப்படிலாம் நீங்கள் மேசியாவை குறித்த ஏராளமான வாக்குத்தத்தங்களை, அன்றைக்கு வாழ்ந்த அந்த யூத ஜனங்களுக்கு தேவனால் அருளப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யாருடைய வாழ்வில் நிறைவேறியது? இயேசுவின் வாழ்வில், இயேசுவின் மூலமாய் நிறைவேறியது. ஆமென். இப்போ அதே தேவன் இன்னும் ஏராளமான வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் உரிமை, அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொந்தம். அதாவது இயேசுவை அல்லாதவர்களுக்கு அல்ல. அதனால தான் பைபிள் சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கு? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்போ இயேசுவை அறியாத ஒரு நபர் ஒரு வேண்டுதல் செய்கிறார்னா அந்த வேண்டுதலில் இயேசு கேட்டு என்ன செய்யலாம்? பதில் கொடுக்கலாம். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர். தம்மிடத்தில் வருகிற எவரையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? புறம்பே தள்ள மாட்டார். ஆனால் உரிமை பாராட்டுதல் அப்படின்னு வரும்போது ஆமென், அது வித்தியாசம் இருக்கு. நாம் பாருங்க, நிறைய நேரத்தில் நம்மிடத்தில் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு என்ன செய்கிறோம்?
நம்மால் இயன்ற உதவிகளை என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறோம். அப்படி தானே? தர்மம் கேட்குறவங்களுக்கெல்லாம் நிறைய என்ன செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் அவங்க நேராக வீட்டுக்குள்ளே வந்து சேர் போட்டு உட்காந்து எனக்கு வயிறு பசிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் நம்ம விடுவோமா? அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த வாசலில் தான் அவங்க என்ன செய்யணும், நிற்கணும். அங்கேருந்து தான் நம்மளை என்ன செய்யணும், கூப்பிடணும். அவங்களுக்கு நம்ம இறக்கப்பட்டால் உண்டு, இறக்கப்படலைன்னா இல்லை, அப்படி கூட என்ன செய்யலாம். ஆனால் இதே இது நம்ம பிள்ளையை யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. அது வெளியே இருந்தும் கேட்கும், மாடியில் இருந்தும் கேட்கும், வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் படுத்துட்டு இருந்தும் கேட்கும், டைனிங் ஹாலில் உட்காந்துட்டும் சீக்கிரம் அப்படின்னு என்ன செய்யும், கேட்கும். இது என்னது, உரிமை. அப்போ வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் உரிமை. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாய் அதிகாரம் பெற்றவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் சொந்தம். அதை தான் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கா திங்க் பண்ணியிருக்கீங்களா? எந்த ஜெபம் பண்ணாலும் கடைசியில் நம்ம எண்ட் பண்ணும்போது எப்படி முடிக்கிறோம்? முடிக்கும்போது ஆமென் ஒரு பக்கம் முடிக்கிறது இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் முடிக்கிறோம். அல்லேலூயா. என்னைக்காவது அதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. நல்லா கடன்னு நிறைய லிஸ்டெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்? என்ன, எங்கள் பாஸ்டர் பேரில் முடிக்கிறோம் ஆண்டவரே அப்படி நம்ம சொல்கிறதில்ல. எங்கள் அப்பா பேரில் முடிக்கிறோம் ஆண்டவரே அப்படி சொல்கிறதில்ல. அப்படி தானே? அல்லது உலக பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷரை சொல்லி அவர் பேரில் நான் என்ன செய்கிறேன், முடிக்கிற ஆண்டவரேன்னா என்ன செய்ய முடியாது. இது சரியான ஜெபமும் அல்ல, அது ஆண்டவர் சொன்ன முறையும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம யாரும் போய் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்கள் அல்ல. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, போய் நிற்கவே முடியாது. அவர் மகா பரிசுத்தமானவர், அவர் மகா உன்னதமானவர். அவர்கிட்ட யாருமே என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி தான் அரண்மனையில் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பரிசுத்தவான் தான். ஆனால் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அந்த ஒரு தேவனுடைய மகிமையின் தரிசனத்தை பார்த்த உடனே பரவசம்னு என்ன செய்யலை, சொல்லலை. என்ன, வாட் அ கிரேட் ஜாய் இஸ் டு பி அப்படின்னு நினைச்சிக்கல, சொல்லலை. வாட் அ வண்டர்ஃபுல் சீன் அப்படின்னு நினைச்சிக்கல, சொல்ல இந்த அற்புத காட்சின்லாம் நினைச்சிக்கல அவன் சொல்லலை. அதற்கு பதிலாக என்ன சொன்னான், ஐயோ நான் அதமானேன். அல்லேலூயா. சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள். ஆமென். அவங்களுக்கும் சிங்காசனம் இருக்குது. அவங்களும் நல்ல தலைப்பாகையோட கிரீடத்தோடு தான் நினைச்சிக்கிறாங்க, ஃபுல் ட்ரெஸ் கோடு தான் இருக்காங்க. ஆனால் அந்த மெயின் சிங்காசனத்தில் நம்முடைய தேவன் இருக்கும்போது அவருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம், எழுந்திருந்து தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்து கலத்தி கீழே வச்சு முகங்குப்புற விழுந்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவரை ஆராதித்தார்கள். ஏன்னா அவருக்கு முன்பாக நிற்க எவரும் பாத்திரர் அல்ல. ஏன்னா நம்முடைய நீதி, நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான ஒரு கந்த. அல்லேலூயா. இப்போ நம் சார்பில் தான் யாரு, நமக்காகத்தான் யாரு, ஜீசஸ் இயேசு. அல்லேலூயா. சிலுவையில் அவர் நமக்காக பதிலீடானார். நம் சார்பில் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகளை, ஆக்கினை தீர்ப்பெல்லாம் அவர் தன்மேல் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். இப்போ நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாருங்க, இப்போ எந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும்போது பிதாவானவர் அதை அங்கீகரிக்கிறார். ஆமென். அவருடைய பிரியமான குமாரன் அதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவர் மூலமாய் பிதாவினிடத்தில் வரும்போது அவர் வாக்குறுதி அளித்திருக்கிற அனைத்திற்கும் நாம் சொந்தங்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. நீங்கள் இதை நன்கு அறிந்திருப்பது அவசியம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் இருந்தால் மட்டும்தான் இந்த உரிமையாக அவருடைய நாமத்தில் கேட்டு என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை என்ன செய்திருக்கிறார், விலை கிரயமாக கொடுத்திருக்கிறார்.
தன்னுடைய ஜீவனையே என்ன செய்திருக்கிறார்? கல்வாரியில் அர்ப்பணித்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா இந்த மேன்மையை நாம் அனுபவிப்பதற்காக. ஹல்லேலூயா. அப்போ இப்போ நமக்கு பைபிள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிற நன்மைகளாய் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். இதில் எனக்கு 100% உரிமை இருக்கிறது என்கிற கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாசிக்கணும். யாருக்கோ எழுதப்பட்டது போல் என்ன செய்யக்கூடாது? ஆபிரகாம கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிங்கன்னா அதை நீங்களும் உரிமை பாராட்டலாம், கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் அவனை சகல காரியத்தில் என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா. இதை மாதிரி நீங்கள் யாரெல்லாம் பைபிளை வாசிக்கிறீங்களோ அந்த நன்மைகளும் அந்த ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளும் அவர்களோடு மாத்திரம் நின்று விடாமல் இன்றைக்கும் யார் இயேசுவை தங்களுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதே வாக்குத்தத்தங்கள் உரிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாராளை கர்த்தர் நினைத்தருளினார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிங்கன்னா நீங்கள் அதில் உங்கள் பேரை போட்டு என்ன செய்யலாம்? உரிமை பாராட்டலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் எழுதப்பட்டிருக்கு. அந்த உன்னைங்கிற இடத்துல யாரை வச்சு பார்க்கலாம்? நாம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நம்மை வைத்து பார்க்கலாம். அப்போ வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளோடு நாம் நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள பழக வேண்டும். அப்போ இந்த தொடர்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாருக்கு வரும்? யார் இந்த உரிமையாக பார்க்க முடியும் இந்த வசனங்களை தனக்குரியதுன்னா ரட்சிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான். அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைகளாக இருக்கிறவங்களால மட்டும்தான், இரத்தத்தால் வாங்கப்பட்டவர்களால் மட்டும்தான். அல்லேலூயா. அதனால தான் பைபிளை எப்போ வாசித்தாலும் நல்ல ஜெபத்தோடு நினச்சிங்க எனக்கு இன்னைக்கு என்ன வார்த்தையை நீங்கள் தரப்போறீங்க? இன்று நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நீங்கள் கொடுக்கும் அந்த ரேமா எது? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பைபிள் ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், எழுதப்பட்ட தேவ வார்த்தை. நமக்கு இப்போ கொடுக்கப்படும் தேவ வார்த்தை ரொம்ப முக்கியம். எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து நமக்கு அனுப்பப்படும் வார்த்தை, நமக்காக கொடுக்கப்படும் வார்த்தை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் அப்படியே என்ன செய்ய முடியாது? உட்கொள்ள முடியாது. அது உங்களுக்காக அப்படிங்கிறது எடுத்து கொடுக்கப்பட்டாதான் நீங்கள் அதை உரிமை பாராட்ட. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய காரியம். அரிசி இருக்குது பார்த்தீங்களா? அரிசி சாப்பிட்றதுக்கு தான். ஆமென். ஆனால் அரிசியை பச்சையாக சாப்பிட முடியுமா? அதை பக்குவம் பண்ணி சமையல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் என்ன செய்யுது இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை என்ன செய்ய முடியும். அப்போ பாருங்கள், ஒரு சாக்கு மூட்டை நிறையா ஒரு 25 kg பேக்கில் ஃபுல்லாக ரைஸ் இருக்குது, சரியா? முழுவதும் அரிசி இருக்குது. அது நீங்கள் சாப்பிட்றதுக்கு தான், அது உங்களுக்கு தான், உங்கள் வீட்டுக்கு தான். நீங்கள் வாங்கி எங்கே வச்சுருக்கீங்க? உங்கள் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு சாப்பிடும்போது எப்படி எடுத்து சாப்பிடுவீங்க? அதில் ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்து அன்னைக்கு சமையலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் என்ன செய்வீங்க? எடுத்து பயன்படுத்துவீங்களே. இதை மாதிரி தான் இந்த வேதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் நிறைந்திருக்கிறது. இதில் இன்று உங்களுக்கு தேவையானது அப்படின்னு ஒன்று நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் அதை ஆமென்றும் ஆமேன் என்றும் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டி எழுதப்பட்ட வார்த்தையை எத்தனை முறை வாசித்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது வார்த்தை, அதில் மாற்றமே கிடையாது. வானம் ஒழிஞ்சிரும், பூமி அழிஞ்சிரும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒரு நாள் அழியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு அதை வச்சு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்னா நமக்கும் அந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருந்தாது. வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அந்த உரிமையை நம்ம தக்க வைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் எப்போ வேதத்தை வாசித்தாலும் அதில் டிபி அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். ஒரு நாள் அந்த ஐயாவுடைய பைபிளை அவங்க பையன் எடுத்து வாசிக்கிறதுக்கு எடுத்து பார்த்தா அங்கே சில பகுதியில் டிபின்னு என்ன செஞ்சுருக்கு எழுதி வச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல, அது என்னடா டிபின்னு எழுதி வச்சுருக்காரு. அப்போ அவங்க அப்பாவை நிறுத்தி, அப்பா உங்கள் பைபிள் எடுத்து இன்றைக்கி நான் வாசிக்கும் போது பார்த்தேன், சில பேஜஸில் சில வசனங்களை கோட் பண்ணி அதில் என்ன வச்சுருக்கீங்க? டிபின்னு என்ன செஞ்சுருக்கீங்க? வச்சுருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். அப்போ அப்பா சொன்னாராம், ட்ரைடு
அண்ட் ப்ரூவன். அல்லேலூயா. என்னது? ட்ரைடு அண்டு ப்ரூவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை நான் அபியாசப்படுத்தினேன். அல்லேலூயா. அந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தின்படி நடந்தால் இந்தந்த நன்மைகள் உண்டு என்பது எழுதப்பட்டிருக்கு. அதை நான் அப்படியே ட்ரை பண்ணேன். அந்த வார்த்தை என்ன அப்படியே ஆசீர்வச்சது. அதனால் நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். டிபி, ட்ரைடு அண்ட் ப்ரூவன். உங்கள் பைபிளில் இப்படி இந்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி இருக்கிறது என்று எத்தனை குறிப்பிட முடியும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நன்மையும் கிருபை என்னை தொடரும்னு வார்த்தையை கேட்டால் நமக்கு எப்படி தான் இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ஆமேன். ஆனால் ட்ரைட் அண்ட் ப்ரூவன் அப்படின்னு எழுத முடியுமா? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ட்ரைட் அண்ட் ப்ரூவன் வந்திருக்கணும். டிபின்னு அதில் எழுதியிருக்கணும். ஆம், உண்மையிலே கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படி என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க ஆண்டவர் சில அனுபவங்களை தந்தார். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பைபிளில் யாருக்கோ எழுதப்பட்ட வசனம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசிச்சா இது முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட நினைக்கக்கூடாது. எபேசருக்கு எழுதின நிருபத்தை வாசித்தால் இது அன்னைக்கு உள்ள எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நினைக்கக்கூடாது. தீமோத்தேயுக்கு எழுதினது அப்படின்னு பார்த்தா இது தீமோத்தேயுக்காக பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? எனக்காகவே, என்னுடைய நலனுக்காகவே, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காகவே, என்னுடைய உபயோகத்திற்காகவே இது என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் பாருங்க, டிஎல் மூடி அவருடைய நண்பரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய காரியங்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, பேசிகிட்டே இருந்தாங்களாம். பேசிகிட்டே இருக்கும்போது டிஎல் மூடி அவருடைய நண்பரை பார்த்து கேட்டாராம், ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு பிரபலமான நபர் மரித்து போனார். அவர் மரித்து போகும்போது ஒரு உயில் எழுதி வைத்தார். அந்த உயிலை அவர் நண்பருக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதிட்டு போயிருக்கிறாரு. அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரிப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். டிஎல் மூடி தன்னுடைய நண்பரை பார்த்து அவர் அப்படியே யோசிச்சிருக்கிறார். அப்போ சொன்னாராம், என்னுடைய ரிப்ளை எப்படி இருக்குன்னா, இது உலகத்தில் நடக்கிறது தானே. சாகும்போது எல்லாரும் அதற்கு முன்பாக என்ன செஞ்சுருவாங்க? உயில் எழுதி வைக்கிறது வழக்கம். குடும்பத்தாருக்கு எழுதி வைப்பாங்க. ஒருவேளை அவருக்கு குடும்பம் சரியாக உதவி செய்யலையோ இல்லையோ, அல்லது அவருக்கு திருமணமாகாத ஒரு நபரும் என்னமோ தெரில, அதனால் அவருக்கு உண்மையாக இருந்தால் அவரை நேசித்த அவருடைய நண்பருக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. கொடுத்து வச்சோம்பா மனுஷன். அல்லேலூயா. அவருக்கு எல்லா சொத்து என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நீங்கள் வந்து டிஎல் மூடி ஐரோப்பாவில் உள்ள ஒரு பிரபலமான பணக்காரர், அவர் மரித்து போவதற்கு முன்பாக ஒரு உயிலை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த உயில் டிஎல் மூடிங்கிற உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேன்னு கேட்டாராம். அல்லேலூயா. அப்பவும் இவருக்கு ஒரே அதிர்ச்சி அந்த நண்பருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன உடனே நான் கேட்பேன்ல, எந்த ஊரில் அவர் இருந்தார், அவர் பேர் என்ன, அவருக்கு என்னெல்லாம் சொத்து இருந்துச்சு, என்ன எப்படி அவருக்கு தெரியும், எதுக்காக எனக்காக எழுதி வச்சாரு, அப்போ இப்போ போய் நான் அதை பெற்றுக்கொள்ளலாமா? இப்படி அடுத்தடுத்து நான் கேட்பேனா இல்லையா? கேட்போம்ல. இதே போலதான் இந்த வேதாகமம் முழுவதும் தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் உயிலை போன்றது. இந்த உயில் யாரோ ஒருவர் பெயரில் எழுதப்பட்டதல்ல. இந்த உயில் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்காக எழுதப்பட்டது. இதில் நீங்கள் எல்லாரும் உரிமை பாராட்டலாம். ஒரு சிலர் மாத்திரமல்ல, சில 100 மாத்திரமல்ல, சில ஆயிரங்கள் மாத்திரமல்ல, சில லட்சங்கள் மாத்திரமல்ல, சில கோடிகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உரிமை பாராட்டத்தக்க விதத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வசனம் அப்படின்னு இந்த வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் கவனம் எல்லாம் எப்படி இருக்கணும்? நித்திய ஜீவன் எனக்காக
பரலோகம் எனக்காக, பாவ மன்னிப்பு எனக்காக, வாடாத கிரீடம் எனக்காக, ஆமென், அந்த காட்டுக்குட்டியானவரை கல்யாணம் இருந்து எனக்காக, ரகசிய வருகை எனக்காக, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நான் பெறும் வெகுமதிகள் எனக்காக, 1000 வருட அரசாட்சி எனக்காகவே, புதியவான புதிய பூமி எனக்காகவே, இந்த உலகத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் எனக்காகவே அப்படின்னு அப்பதான் நம்மளால் நினைச்ச முடியும், உரிமை பாராட்ட முடியும். இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை கையில் எடுத்து வாசிப்பதை பெரும் ஆமென் கஷ்டமாக நினைக்கிறாங்க. இது உங்கள் பேரில் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு உயில். இதில் உள்ள அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சொந்தம். ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே அனைத்தும் உங்களுக்கு இதில் உள்ளது எல்லாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ளது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாம் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது, உங்கள்கிட்ட பேசும்போது, அது என்னென்ன வார்த்தைகளாக எந்தெந்த பகுதிகளிலிருந்து உங்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கப்படுகிறதோ இவைகள் அனைத்தையும் நீங்கள் 100% உரிமை பாராட்டலாம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, நீங்கள் எந்த தேவையோடு இருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை எது? ஆமென். இவைகளின் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தேடுங்க. ஆமென். இந்த வார்த்தையை நீ ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை உரிமை பாராட்டும் போது உங்களுக்கு தான் அது ஆமென்றும் ஆமென் என்றும் மாறும். அல்லேலூயா. உங்களுடைய சரீர பலவீனங்களிலே அவர் சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தார். பேதுரு எழுதும்போது சொல்ற அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். அந்த வார்த்தையை விசுவாசிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை போல ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவர் சொல்றார்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப ஏற்கனவே சொன்னவர் தனக்குள் அவள் ஆமென்றும் ஆமென் என்றும் அந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்னைக்கு மார்த்தாள் இடத்தில் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு நம்மிடத்திலும் இந்த வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது, நமக்காகவே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை யார் விசுவாசித்து இது எனக்காக என்று நாம் உரிமை பாராட்ட பழகுகிறோமோ அன்றைக்கு வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வசனம் ஒவ்வொருத்தரையும் வாழ வைக்கும். அதனால தான் பேதுரு சொல்றான், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உண்டு, உம்மிடத்தில் தான் உண்டு. அதனால உங்களை விட்டுட்டு நாங்க வேற எங்க போவோம்? அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கும் வார்த்தைகள், நம்மை ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள், நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் எல்லாம் எங்க தான் இருக்கு? இந்த பைபிளில் தான் இருக்கு. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகனா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது நாம் அநேகருக்கு சாட்சியாக மாறுறோம். அந்த சாட்சி யாரை மகிமைப்படுத்துது? தேவனை மகிமைப்படுத்துகிறது. அதனால தான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியால் நான் என்ன செய்ய மாட்டேன்? வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு சொன்ன பிரகாரமாகவே என்ன செய்யும்? நடக்கும். ஏன் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுதுன்னா, வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்ட அவன் பாத்திரவானாக இருந்தான். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாம் அவனுக்கு ஆமென்றும் ஆமென். ஏன்னா இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓடினவன். அவனுடைய பிராணனை வாங்குவதற்கு எத்தனையோ காரியங்கள் ஊழிய பாதையில் எதிர்த்து வந்த போதிலும் துணிச்சலுடனும் தைரியத்தோடு அவன் தொடர்ந்து முன்னேறினான். அப்படின்னு நீங்கள் எதை மையமாக வைத்து என்று பார்ப்பீர்களானால் வார்த்தையை மையமாக வச்சு தான் ஆண்டவர் அவனோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையை மையமாய் வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்முடைய தேவை, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஆமென். நம்முடைய மைண்டு, ஹல்லேலூயா, நம்முடைய மனது கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும்? புதுசாயிடணும். ஒரு நியூ கிரியேஷன் என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஆளாக நம்ம என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன செஞ்சிடணும்? மாறிடணும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன கிடையாது?
சம்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், மாறிடணும். கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறிட்டோம் அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்குத்தான், நம்முடைய சந்ததிகளுக்குத்தான். இவைகளெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். எல்லா கண்களையும் மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டோடு சொல்லுங்க, ஏசப்பா எல்லா வாக்கு தத்தங்களும் எங்களுக்காகவே நீங்கள் தந்திருக்கீங்க ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தந்திருக்கீங்க. நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இவைகளெல்லாம் உரிமையாக கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, உங்கள் இரத்தத்தை கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஆண்டவர். ஆகவே வாக்கு தத்தங்கள் எல்லாம் உரிமை பாராட்டி வந்து நிற்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால் எங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தரால் உரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறும். இஸ்ரவேலை குறித்த நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியது, ஒன்றும் தவறி போகவில்லை என்ற வசனத்தின்படி எங்களுடைய வாழ்வில் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாக்கு தத்தங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.